بسم الله الرحمن الرحيم ألف لام ميم تلك آيات الكتاب الحكيم هدى ورحمة للمحسنين الذين يقيمون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த நபி தோழர்கள் மீதும் நபி தோழியர் மீதும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதான் நம்மை கடந்து ஓரு தினங்களே ஆகியிருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய ரமதான் நமக்கு எதை கற்றுத்தந்தது? இறைவன் ரமதான் மாதத்தை கடமையாக்கிய நோக்கத்தை நாம் அடைந்து விட்டோமா? ரமதான் நம்முடைய வாழ்வை பண்படுத்தி விட்டதா என்கின்ற தகவல்களை எல்லாம் தான் இந்த தலைப்பின் கீழே நாம் அறியவிருக்கிறோம். இறைவன் திருமறை குர்ஆனிலே இந்த ரமலான் மாதத்து நோன்பு கடமையாக்கப்பட்டதை பற்றி சொல்லுகிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இறைவன் இந்த வசனத்துல நம்பிக்கை கொண்ட மக்களே என்று அழைத்து மூமின்களின் மீது, ஈமான்தார்களின் மீது கடமையான ஒரு விஷயத்தை இறைவன் நமக்கு சொல்லி அதன் காரணத்தையும் தெரிவிக்கின்றான். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறைவனை அஞ்ச வேண்டும் என்பதற்காக. இந்த இறைவனை அஞ்ச வேண்டும் என்பதற்காக என்கின்ற காரணத்தை, இந்த பலனை யார் அடைய வேண்டும் என்று இறைவன் சொல்லுகிறான் என்றால், மூமின்கள் அடைய வேண்டும். மூமின்களிடத்துல இறையச்சம் அவர்களுடைய உள்ளத்தில் குடிகொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறேன் என்று இறைவன் பேசுகிறான். இந்த வசனமே நமக்கு சில பாடங்களை கற்றுத்தருகிறது. நாம என்ன நினைக்கிறோம்னா, நான் அல்லாஹ்வை நம்பிட்டேன் அப்படின்னு நாம நினைக்கிறதுனாலயே நாம இறையச்சவாதிகள் தான் என்று நாம நினைத்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் தான் நம்முடைய இறைவன் என்று நாம சொல்கின்ற காரணத்தினாலேயே, மூமின்களாக நாம் இருக்கிற காரணத்தினாலேயே, மறுமையை நம்பிவிட்ட காரணத்தினாலேயே இறையச்சம் நம்மிடம் வந்துவிடும் என்று நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அல்லாஹ்வை நம்புறேன், நான் என்ன தவிர யாருப்பா இறையச்சம் இருக்க முடியும், நான் தான் அல்லாஹ் நம்புறேன்ல, நான் தான் இறையச்சத்தோட தான் நடக்கிறேன், அல்லாஹ் பார்க்கிறான்னு நானும் சொல்லதானே செய்யறேன், அல்லாஹ் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு நான் நம்பிதானே இருக்கிறேன் என்று இந்த நம்பிக்கை இருப்பதனாலேயே இறையச்சமும் நம்மிடத்தில் இருக்கிறது என்று நாம் அனைவரும் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் அந்த மூமின்களை அழைத்து தான் சொல்லுகிறான், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும் என்றால் அது உங்களுடைய இருக்காது. அல்லாஹ் நம்பிட்டேன்னு சொன்னதுனாலே இறையச்சம் உங்களுடைய உள்ளத்துல வந்துடார், இறையச்சத்தினுடைய செயல்பாடுகள் உங்களிடத்துல வந்துடார். நீங்கள் அல்லாஹை நம்பினாலும்
மறுமை நாளை நம்பியிருந்தாலும் அல்லாஹுடைய தூதரவர்கள் ஈமானுடைய அம்சங்களாக எதையெல்லாம் நம்ப வேண்டும் என்று கற்றுத்தந்தாரோ அந்த நம்பிக்கைக்குரிய காரியங்கள் அனைத்தையும் நம்பியிருந்தாலும் கூட இறையச்சமுடையவர்களாக அந்த மூமீன்கள் என்ற தரத்திலிருந்து மாறுவது என்று மூமீன்களாக இருந்து கொண்டு இறையச்சத்தினுடைய பலனை அனுபவிப்பது என்பது அது வேறு விஷயம். அதை ஒவ்வொருவரும் அடைய வேண்டும். அதை அடைய வேண்டும் என்றால் இந்த ரமலான் நோன்பு என்பதை உங்களுக்கு அதற்கான வழியாக ஆக்கியிருக்கிறேன் என்பதை இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறைவனை அஞ்ச வேண்டும் என்பதற்காக. இந்த இறையச்சம்னா என்ன, அதை நாம முதல்ல தெரியணும். இறையச்சம் என்பது வெறுமனே சொல் கிடையாது. நான் அல்லாஹை அஞ்சுகிறேன், அல்லாஹை பயப்படுகிறேன், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்வது மட்டும் இறையச்சம் கிடையாது. இறையச்சத்தினுடைய இலக்கணம் சொல்லப்படுகின்ற பொழுது இறையச்சம் என்றால் செயல் வரணும். அந்த செயல் எப்படி இருக்கணும்னா நன்மைகளை பிரதிபலிப்பதாகவும் தீமைகளை விட்டு விலகுவதாகவும் இருக்கணும். அதுதான் உண்மையான இறையச்சம். இறையச்சம் என்பது நான் அல்லாஹ் பயப்படுகிறேன் என்று சொல்வது கிடையாது. அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான் என்று நாம சொல்வது கிடையாது. இறையச்சத்தினுடைய அளவுகோல் நன்மையான காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல் வடிவம் கொடுக்கணும். எதுவெல்லாம் பாவங்கள்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்களோ அதை விட்டு விலகி நிற்கணும். இதுதான் இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. இதை ஒரு வசனத்திலிருந்து நாம அறியலாம். சாரிஉ இலா மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்து அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். இறையச்சவாதிகளுக்காக சொர்க்கம் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த இறையச்சவாதிகள் என்ன செய்வாங்கன்னா சொர்க்கத்திற்குரிய காரியங்களின் பக்கம் விரைந்து செல்வார்கள், பாவ மன்னிப்பின் பக்கமும் விரைந்து செல்வார்கள். வேகமாக அவர்களுடைய வாழ்வில் செயல்பாடு இருக்கும். என்ன செயல்பாடு இருக்கும்னா சூனத்திற்குரிய காரியங்கள், நன்மையான காரியங்கள் என்னென்ன இருக்கிறதோ அதை நோக்கி அவர்கள் விரைந்து வேகமாக செயல்படுகின்ற நிலை அவர்களிடத்தில் இருக்கும். பாவங்களை விட்டு விலகி அந்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிற நிலை அந்த மக்களிடத்துல இருக்கும். அவர்கள்தான் இறையச்சவாதிகள். அந்த இறையச்சவாதிகளுக்குத்தான் சொர்க்கம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று இறைவன் சொல்லுகிறான். அப்ப இறையச்சம் என்பது நன்மைகளில் போட்டி போடுவதும் பாவங்களை விட்டு தூரமாக விலகி நிற்பதும் தான் இறையச்சம். இத்தகைய மாற்றத்தை, இத்தகைய பக்குவத்தை இந்த ரமலான், இறையச்சத்தின் பயனாக இருக்கிற ரமலான் நமக்கு தந்து விட்டதா? அந்த மாற்றத்தை நாம் கற்றுக்கொண்டு விட்டோமா? வேறு என்னென்ன விஷயங்களை எல்லாம் இந்த ரமலான் நமக்கு கற்று தந்திருக்கிறது என்பதை நாம அறிய வேண்டும். அல்லாஹ் இந்த ரமலான் நமக்கு கற்றுத்தந்த பாடங்கள்ல பாடம் சபுர், மன கட்டுப்பாடு. ரமலான் நமக்கு கற்றுத்தந்த பாடத்துல ஒரு பாடம் இந்த சபுர், பொறுமை அப்படிங்கிறோம். சபுர் என்றாலே ஒரு பொறுமை என்கின்ற வார்த்தைக்குள்ளே நாம அடக்கி விடுகிறோம். பொறுமைனால கோபம் கொள்ளுகிற பொழுது கடைபிடிக்குவது மட்டும் பொறுமை கிடையாது. மனசு, ஆசை நம்ம எந்த விஷயங்கள் எல்லாம் தவறான விஷயங்களில் எல்லாம் நம்மை தூண்டுகிறதோ அந்த நேரத்தில் நம்முடைய மனதை கட்டுப்படுத்துவது அதுவும் சபுர் தான், அதுவும் பொறுமை தான். அந்த மனக்கட்டுப்பாட்டை இந்த ரமலான் நமக்கு கற்று தந்திருக்கிறது. யோசித்து பாருங்கள். உணவு என்பது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான ஒன்று. சாப்பாடுங்கிறது ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியம். அந்த சாப்பாடு இல்லைன்னா, பசி வந்துடுச்சுன்னா, அந்த பசிக்காக, அந்த பசியை போக்குவதற்காக மனிதன் எதையும் செய்ய துணிவான். இது மனிதனுடைய யதார்த்தம். நாம இலங்கையில பொருளாதார பிரச்சனை வந்த போது அப்ப நம்ம பார்த்திருப்போம். சாதாரணமாக ஒரு கவுன்சிலர்கிட்ட போய், ஒரு கவுன்சிலரை போய் பார்க்கறதுக்கு யோசிக்கிற மக்கள், ஒரு அரசு அதிகாரினா, ஒரு காவல்துறை அதிகாரினா, ஒரு கலெக்டர்னா போய் பயந்து நிக்கிறவர்கள், பசி வந்த உடனே, அந்த நாட்டுல பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டு கடுமையான பசி, பட்டினி, பஞ்சம் ஏற்பட்ட உடனே அந்த நாட்டின் அமைச்சர் நாட்டு மக்களால் கொலை செய்யப்படுறார். எங்கிருந்து அந்த துணிச்சல் மக்களுக்கு வருதுன்னா, பசி வந்துட்டா வேற எதுவுமே கிடையாது. பசி வந்துடுச்சுன்னா எந்த கட்டுப்பாடுகளாலும் மக்களை கட்டுப்படுத்த முடியாது. எந்த ஒரு கட்டுப்பாடும், எந்த ஒரு அஸ்திவாரமும் மக்களை பிடித்து கொண்டு இருக்க முடியாது. இதுதான் பசியினுடைய தன்மை. ஆனா அந்த பசிய நாம இந்த ஒரு மாத காலமும் அனுபவிக்கிறோம். அது எந்த உணவு அத்தியாவசியமோ
அந்த உணவை அல்லாஹுக்காக நம்ம விடுறோம். அல்லாஹ் என்னை பசித்திருக்க சொல்லுகிறான், அல்லாஹ் என்னை உணவை விட சொல்லுகிறான், அல்லாஹ் என்னை தண்ணீர் குடிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறான். காலையில் உண்ணுகிற நான், சூரியன் உதயமாவதற்கு முன்பு உண்ணுகிற நான், சூரியன் மறைந்த பிறகுதான் உண்ண வேண்டும். இந்த கட்டுப்பாட்டை என் இறைவன் போட்டிருக்கிறான் என்கின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் இந்த பசியை பொறுத்து கொண்டிருக்கிறேன். என் அல்லாஹுக்காக, என்னுடைய ரப்புக்காக, என்னை படைத்தவனுக்காக எனக்கு எது அத்தியாவசியமோ அந்த அத்தியாவசியத்தை கூட நான் விட தயாராக இருக்கிறேன் என்கிற இந்த மன கட்டுப்பாட்டை ரமலான் மாசம் நமக்கு கற்று தந்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, சாப்பாடு ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியம், அதை அல்லாஹ் விட சொல்றான் என்ற ஒரே காரணத்துக்காக விட நாம தயாராக இருக்கிறோம்னா இந்த ரமலான் நமக்கு என்ன பாடத்தை கற்றுத்தருது? அல்லாஹுக்காக அத்தியாவசியத்தை விட துணிந்த உணனி, அல்லாஹுக்காக அத்தியாவசியத்தை விட முடிந்த உன்னால் எந்த தேவையும் இல்லாத பாவத்தையும் உன்னால் விட முடியும் என்ற படிப்பினையை நமக்கு கற்றுத்தருது. உன்னால சாப்பாடை விட முடிஞ்சிச்சுல, மற்ற நாட்கள்ல சாப்பாடை விட முடியாது, தண்ணி குடுக்காம இருக்க முடியாது, அதுவெல்லாம் உனக்கு அத்தியாவசியம். அந்த அத்தியாவசியத்தை ரப்பு சொல்லுகிறான் என்கின்ற ஒரே காரணத்துக்காக விடல, அந்த அத்தியாவசியத்தை அல்லாஹுக்காக விடுகிறார் என்றால் தேவையே இல்லாத வீணான காரியங்களை அல்லாஹுக்காக உன்னால் விட முடியாதா? மனுஷனுக்கு பொதுவாகவே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இதை எப்படி நம்மளால செய்யாம இருக்க முடியும்? எப்படி நம்ம மனசை கட்டுப்படுத்திக்கிறது? எல்லா மனுஷனும் செய்யறானே. பாவங்களை பொறுத்தவரையில நம்முடைய மனசுல செய்தான் எப்படி போடுவான்னா, என்ன நீ மட்டும்தான் செய்றியா, எல்லாம் செய்யறான்ல, எல்லாம் இதுல தானே செய்யறான், எல்லாரும் இந்த தவறுகள்ல மூழ்கிக்கிட்டானே இருக்கிறான், நீ மட்டுமா செய்யற என்று ஷைத்தான் போடுகிற பொழுது, ஏன் நான் மட்டும் ஏன் தள்ளி நிக்கணும், நான் மட்டும் ஏன் இதை விட்டுட்டு போகணும், என்னால விட முடியலையே, நானும் விடலான்னு தான் பாக்குறேன், யாரும் இந்த பொய் பேசக்கூடாதுன்னு தான் பாக்குறேன், நானும் புறம் பேசக்கூடாதுன்னு தான் பாக்குறேன், தொழுகையை விடக்கூடாதுன்னு தான் பாக்குறேன், இந்த பாவங்கள்ல நானும் செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா செய்யாம என்னால இருக்க முடியலையேங்கிற யோசனைக்கு நம்முடைய உள்ளத்தில் நாம இடம் கொடுக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் தொடர்ந்துகிட்டே போகுது. அதுக்குத்தான் அல்லாஹ் ரமலான்ல உனக்கு நமக்கு பாடத்தை கற்றுத்தரா, சாப்பாடை உன்னால விட முடிஞ்சிச்சுல, சாப்பாடு உனக்கு தேவை அத்தியாவசியம், அதை உன்னால விட முடிஞ்சிச்சுல, அதை விட முடிந்த உன்னால் அதை எதுக்காக விட்ட? அல்லாஹுக்காக விட்டேன்னு சொன்னேன். என் ரப்பு சொன்னாங்கிறதுக்காக சாப்பாடை நீ புறந்தலன, சாப்பாடை வேணான்னு ஒதுக்குன. உங்க கண்ணு முன்னாடி அவ்வளவு வகை வகையான உணவுகள், நம்முடைய கண்ணு முன்னாடி நல்ல ருசிகரமான உணவுகள் இருந்தாலும் நான் நோன்பு இருக்கிறேன், சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடணும் என்று உன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி கொண்டு உன்னால் விட முடிந்தது என்றால், அத்தியாவசியத்தை ஒதுக்க முடிந்தது என்றால், பாவத்தை உன்னால விட முடியாதா? இந்த வீணான காரியத்தை உன்னால் விட முடியாதா? உனக்கு பாவத்தை சுமத்திக்கின்ற இந்த காரியத்தை, தீய செயலை உன்னை விட முடியாதா என்கின்ற பாடத்தை நமக்கு அல்லாஹ் கேள்வியாக இந்த ரமலானின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறான். அப்ப இந்த மன கட்டுப்பாடு என்பது இந்த ரமலான் நமக்கு கற்றுத்தருகின்ற மிக முக்கியமான ஒரு பாடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மல்லம் யதா கவுல ஸூர் வல் அமல பிஹி, யார் பொய்யான பேச்சையும் தவறான செயலை விடவில்லையோ, ஃபமலில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆஹு வ ஷராபஹு, அவர் தன்னுடைய உணவையும் தண்ணீரையும் விட்டிருந்ததில் எந்த பயனும் இல்லை. ஒருத்தர் இந்த ரமலான்ல சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறாரு, தண்ணி குடிக்காம இருக்கிறாரு, இந்த பாடத்தை ஏன் அல்லாஹ் நிறுத்துறான்னா, பட்டினி கடன் ஏன் அல்லாஹ் சொல்றான்னா, நம்மளை பட்டினி போடுவது அல்லாஹுடைய நோக்கம் இல்ல, பட்டினியாக இருப்பதின் மூலமாக, உணவு அருந்தாமல் இருப்பதின் மூலமாக நீ பாவத்தை விட்டு விலகி இருக்கணும். இதை விட முடிந்த உன்னால் பொய்யான பேச்சையும் உன்னால் விட முடியும், இந்த சாப்பாட்டை விட முடிந்த உன்னால் பொய்யான தவறான செயல்களையும் உன்னால் விட முடியும். அதை விடாமல் உணவை மட்டும் விட்டாய் என்றால் இந்த பட்டினியில எந்த போஜனமும் இல்லை, அல்லாஹுக்கு இதுல எந்த தேவையும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னொரு இடத்துல நமக்கு சொல்லுகிற பொழுது, அஸ்ஸௌமுலி, நோன்பு என்பது எனக்குரியது, இந்த நோன்பு எனக்குரியது அல்ல, எல்லா வணக்க வழிபாடுமே அல்லாஹ்வுக்காகத்தான் நம்ம செய்யறோம்.
ஆனா இந்த நோன்பை அல்லாஹ் குறிப்பிட்டு வசௌமுலி, இந்த நோன்பு எனக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு வான அஜ்ஸிபிஹி, இதற்கு நானே கூலி வழங்குகிறேன். யதஉ ஷஹ்வதஹு அக்லஹு வ ஷர்பஹு மின் அஜ்லி, என்னுடைய அடியான் இந்த நோன்பை எனக்காக, இதை யாருக்காக செய்யறான்னா எனக்காக, அவனுடைய சாப்பாடை விடுறான், அவனுடைய தண்ணியை விடுறான், அவனுடைய மனோ இச்சையையும் விடுகிறான். அவன் தண்ணிய சாப்பாடை மட்டும் விடுறது நோனுடைய நோக்கம் இல்லை. அல்லாஹுக்காக நான் சாப்பாடை திறந்தேன், இது மட்டும் போதாது. தண்ணியை விட்டேன், இது மட்டும் போதாது. அவனுடைய மனோ இச்சையையும் அவன் விட வேண்டும். அப்படி விடுகிற பொழுதுதான் ஜுன்னத்துன், இந்த நோன்பு அவனுக்கு ஒரு கேடயமாக அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நோன்புல சாப்பாடை விடுறோம், தண்ணியை விடுறோம், இதோடு சேர்த்து ஷஹ்வத், மனோ இச்சை, இந்த மனோ இச்சை தான் பாவங்களுக்கு காரணம். இந்த மனதின் ஆசை தூண்டுதல் தான் நாம் பாவங்களை வீழ்வதற்கான காரணம். நம்ம பாவங்கள்ல தான் ஷைத்தான் ஆசையை தூண்டுவான். ஏன்னா ஷைத்தானுடைய நோக்கத்தை பொறுத்தவரையில நரகத்தில் நம்மை தள்ள வேண்டும் என்பதுதான் ஷைத்தானுடைய நோக்கம். நரகத்தில் தள்ளணும்னா பாவங்களை நோக்கி நம்முடைய ஆர்வத்தை அவன் தூண்ட வேண்டும். அந்த ஆர்வம் தான் ஷஹ்வத். பாவத்தை நோக்கி இச்சை இருக்குதுல, ஆசையை தூண்டுவது இருக்குல்ல, அத ஷஹ்வத்துமாங்க. இந்த ஷஹ்வத்தை, இந்த மனோ இச்சையை ஷைத்தான் நம்முடைய உள்ளத்துல போட்டுக்கிட்டே இருப்பான். இதை எப்ப நாம விடுறோமோ அப்பதான் இந்த நோன்பினுடைய பலனை நாம அடைந்தவர்களாக ஆக முடியும். ரமலான் மாசத்துல அப்படிதான் இருந்திருப்போம். ரமலான் மாசத்துல யோசிச்சு பாருங்க, பொய் பேசியிருக்க மாட்டோம், புறம் பேசி இருக்க மாட்டோம், பாட்டு கேட்டு இருக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி வர வாட்ஸ்அப்ல என்னென்ன ஸ்டேட்டஸ் போட்டிருப்போம், பிறந்தநாள் ஸ்டேட்டஸ் போட்டிருப்போம், பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும், படத்தினுடைய கட்டிங்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும், காமெடி ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்படியாக ஸ்டேட்டஸ் போட்ட நாம பேஸ்புக் எடுத்த பாடல்களை கேட்டுக் கொண்டிருந்த நாம, பேஸ்புக் எடுத்த படங்களை பார்த்து கொண்டிருந்த நாம, இது போன்று கழித்த நாம் இந்த நோன்புல இருக்கும் பொழுது, பட்டினி இருக்கும் பொழுது இந்த ஆசையையும் பாவத்தை நோக்கி இச்சையும் விட்டோம். நான் நோன்பு இருக்கிறேன், பொய் பேசக்கூடாது, நான் நோன்பு இருக்கிற அடுத்தவரை பத்தி பேசக்கூடாது, நான் நோன்பு இருக்கிற அடுத்தவர்கிட்ட சண்டை போடக்கூடாது, கரெக்டா போய் தொழுதுறணும், அல்லாஹ்விடத்துல கூலிய பெறணும், இந்த நோன்புல அல்லாஹ் நிறைய நன்மைகளை தருவான், நான் 5 வேளை தொழுகை விட்டுடவே மாட்டேன், சரியா தொழுதுடுவேன், சுன்னத்தான வணக்க வழிபாடுகளை செஞ்சிடுவேன் என்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோமே, இந்த நிலை நமக்கு ரமலானுக்கு பின்னாலும் தொடர்ந்தால்தான். ரமலான் இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்துருச்சு. கற்றுக் கொடுத்த இந்த பாடத்தை ரமலானுக்கு பிந்தைய நாட்களையும் அடுத்த ரமலான் வருகின்ற வரையிலையும் ஏனைய எல்லா நாட்களிலேயும் நாம் தொடர்ந்தால்தான் நாம் பட்டினி கிடந்ததுக்கு பலன் இருக்கிறது, நாம சாப்பாடை விட்டதுக்கு பலன் இருக்கிறது, நாம் நோன்புரிந்ததற்கு அல்லாஹ்விடத்திலே கூலியை பெற்றுக் கொள்ள முடியும். அப்படி இருந்தாதான் நாம் அல்லாஹ்விடத்துல இந்த நோன்புக்கான முழு திருப்தியை, முழு கூலியை பெற முடியுமே தவிர ஏதோ நோன்புல மட்டும் அல்லாஹ் பாக்குறாங்கிற மாதிரி நம்முடைய செயல்பாடை அமைத்துக் கொண்டோம் என்றால் அதனால் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை. நீங்க பற்றி கிடக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் இதை செய்யல, பக்குவப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் செய்திருக்கிறான், பக்குவப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் பயிற்சி தந்திருக்கிறான். இந்த பயிற்சியை நாம் அடைந்து விட்டோமா? யோசித்து பாருங்க. பல இடங்கள்ல நோன்பு முடிஞ்ச உடனே பெருநாள் அன்னைக்கு பல தவறான செயல்கள்ல மக்கள் ஈடுபடக்கூடியதை பாக்குறோமே. பெருநாளைக்கு ஊர்கள்ல இருக்கக்கூடிய கலாச்சாரம் என்னன்னா, எல்லாருக்கும் சில குடும்பங்கள் சினிமாக்கு போகக்கூடிய குடும்பங்கள் இருக்கு. பெருநாள் அன்னைக்கு ஸ்பெஷல் படம் அப்படின்னு சொல்லி படத்துக்கு போகக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அப்ப பெருநாள் அன்னைக்கு படத்துக்கு போறோம்னா மாற்று மத கலாச்சாரத்தை போல அவர்கள் தான் தீபாவளி பொங்கல்னா படத்துக்கு போகணும்னு போவாங்க. அது மாதிரி இந்த பெருநாள் என்றால் சினிமாவுக்கு போகக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இந்த பெருநாள் வந்த உடனே மார்க்கத்தை மறந்து, தொழுகையை மறந்து அவங்க வெளியே சுத்துவாங்க. அதுல பிரச்சனை, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலாம், வெளியே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வெளியே போகலாம். ஆனால் அது வெளியே போகும் பொழுது நோன்பு அப்ப நமக்கு சென்சார் வச்ச மாதிரி தொழுவணும், வாங்க சொல்லிட்டாங்க, லொஹர் நேரம் வந்துருச்சு, அசர் நேரம் வந்துருச்சுன்னு போயிருந்தவன் அது மாதிரி பெருநாள் அன்னைக்கே வர மாட்டேங்குது. பெருநாள் அன்னைக்கே அந்த தொழுகையை மறந்து விட்டு நம்முடைய மக்கள் செல்வதை பார்க்கிறோம். அதான் இன்றைக்கு எந்த அளவுக்கு சூழ்நிலை இருக்குதுன்னா, ரமலான் மாதம் வந்துடுச்சுன்னா, பிறை பார்க்கப்பட்டுடுச்சுன்னா அடுத்த நாள் ஃபஜர் தொழுகைக்கு கூட பள்ளிவாசல்கள் நிரம்பி வழியுது. அதே பெருநாள்
பார்க்கப்பட்டு பெருநாள் அன்னைக்கு வருவாங்க. ஏன் பெருநாள் அன்னைக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சிருப்பாங்க, குளிச்சு ரெடி ஆகணும்னு எழுந்திரிச்சதுனால சரி போய் தொழுதுட்டு வந்துருவாங்க. பெருநாளுக்கு அடுத்த நாள் பள்ளிவாசல்கள் ஆட்டில்லை, ஃபஜ்ர்ல மக்களை பார்க்க முடிவதில்லை, மகரிபுல பார்க்க முடியறது, அசர்ல பார்க்க முடியறதில்ல. எந்த வேளை தொழுகையிலையும் ரமலான் மாதத்திலே வழிந்து நிரம்பியதை போல மற்ற நாட்கள்ல பார்க்க முடியறது இல்லையே. ஏன்? இந்த ரமலான் மாதத்தில் மட்டும்தான் ஏதோ அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை போலவும், இந்த ரமலான் மாதத்தில் மட்டும்தான் அல்லாஹ் நமக்கு கூலி வழங்குகிறான் என்பதை போலவும் மக்கள் நினைத்து கொண்ட காரணத்தினால், அது போன்ற ஒரு பண்பு மக்களிடத்தில் இருக்கிற காரணத்தினால், ரமலானில் பக்குவப்படுத்திய ரமலான் நமக்கு கற்றுத்தந்த பாடத்தை ஏனைய நாட்களுக்கு மக்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்ப மன கட்டுப்பாடு என்பது ரமலான் கற்றுத்தருகிற பாடம். அது ரமலானுக்கானது மட்டுமல்ல, ஏனைய நாட்களுக்குமானது. ஏனைய நாட்களிலேயும் பாவங்களை விட்டு, தவறுகளை விட்டு நம்முடைய மனதை கட்டுப்படுத்தி இறையச்சத்தை நோக்கி நம்முடைய மனதை பக்குவப்படுத்துவதுதான் ரமலான் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்ற மிக முக்கியமான விஷயம். அது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும். அடுத்தது, இந்த ரமலான் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் கட்டுப்படுதல். மன கட்டுப்பாடுங்கிறது வேற, அல்லாஹுக்கு கட்டுப்படுறது. அல்லாஹுக்கு கட்டுப்படுறதுன்னா என்ன? மார்க்கம் ஒரு கட்டளையை சொல்லி இருக்கின்ற பொழுது அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு நிற்பது மூமினுடைய அடையாளம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மாகான லிமுமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அய்யகூன லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். எந்த மூமினான ஆணும் மூமினான பெண்ணும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு முடிவை எடுத்து விட்டால் அதில் சுய விருப்பப்படி நடப்பது, தங்கள் விருப்பப்படி நடந்து கொள்வது மூமினான ஆணுக்கும் அனுமதி இல்லை, மூமினான பெண்ணுக்கும் அனுமதி இல்லை. நோன்பு காலத்துல அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நின்றோம், இறைவன் சொல்லுகின்ற அனைத்து கட்டளைகளையும் பின்பற்றினோம். அது கடையா சுன்னத்தா நஃபீலா இப்படி பார்க்கல. அல்லாஹ் சொல்லி நான் செய்யறேன்னே ஒவ்வொரு காரியத்தையும் நாம் தேடி 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 அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு செய்தோம். ஏன் அப்படி செஞ்சோம்னா, நோவுல இந்த பாடத்தை அல்லாஹ் கற்றுத் தருகிறான், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நிக்கணும், அல்லாஹ் சொல்றதையெல்லாம் செய்யணும் என்று நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம். நோன்பு முடிஞ்ச உடனே அல்லாஹுக்கு கட்டுப்படுகின்ற தன்மையை மறந்து விடுகிறோம். இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு நிக்கணுமே, அல்லாஹ் சொன்னதையெல்லாம் செய்யணுமே என்பதை மறந்து விடுகிறோம். யோசிச்சு பாருங்க, இந்த பெருநாள் பிறை விஷயத்திலேயே எப்படி நடந்துகிட்டாங்க? பெருநாள் பிறை பார்க்கப்பட்டுச்சு, கோயம்புத்தூர்ல பார்க்கப்பட்டுச்சு, கன்னியாகுமரியில பார்க்கப்பட்டுச்சு. அல்லாஹுக்கு கட்டுப்படணுங்கிற பாடத்தை ரமலான் நமக்கு கத்து தந்துட்டு போயிருக்குது. அல்லாஹு கட்டுப்பட்டு நிக்கணும், உங்களுக்கு எந்த சுய விருப்பமும் அதுல கொள்ளக்கூடாது, உங்கள் வசதிகளை பார்க்க கூடாது, உங்கள் வாய்ப்புகளை பார்க்க கூடாது, அல்லாஹ் சொல்லிட்டான்னா அதுக்கு கட்டுப்பட்டு நிக்கணும். இது மார்க்கம் நமக்கு கற்று தருகிற விஷயம். இந்த கட்டுப்பாடு பெருநாள் அன்னைக்கே இல்லாம போயிடுச்சே. பெருநாள் பிறை பார்க்கப்படுது, அதை அறிவிக்கிறாங்க. அவர்கள் சொல்வதற்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, அதுக்கான காரணத்தையும் சொல்றாங்க. நாங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொன்னோம், ஆனா அவங்க அதை ஒரு பெரிதாக எடுத்துக்கல. ஆனால் நாங்க எங்களுடைய பகுதியில அதை சொல்லிக்கிட்டோம். இப்படி அவங்க பல காரணங்கள் சொல்லி அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லியும் கூட இன்றைய அந்த பிறையை ஏற்றுக்கொள்ள மனம் வராமல், அவர் வேற, நம்ம வேற, அவர் ஏதோ ஒரு உளர்றாரு, முன்னுக்கு பின் மாத்தி சொல்றாரு, அவர் பேசுறது நம்புற மாதிரி இல்லை என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் எதை கற்று தந்தார்களோ, அல்லாஹ் இது சத்தியமிட்டு சாட்சி சொன்னாங்களா, ஏத்துக்கிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஒரு மூமினாக இருந்தால் இந்த கட்டளைக்கு கட்டுப்படணும். பிறையை பார்த்ததாக சாட்சி சொல்லிட்டாங்க, இந்த சாட்சியை நான் ஏத்துக்கிறேன், அல்லாஹ் மீது சத்தியம் செஞ்சுட்டாரு, அவர் சொல்றது உண்மையாகத்தான் இருக்குது, நான் ஏற்றுக்கொண்டு போகிறேன்னு போயிருக்கணும். ஆனா அப்படி இல்லாம அதற்கு பல்வேறு வியாக்கியானங்களை செய்து கொண்டு, அதற்கு பல்வேறு விளக்கங்களை கொடுத்து கொண்டு அதை மறுக்க வேண்டும் என்பதற்காக அந்த சாட்சி சொன்ன நபர்களையே பொய்யராக்கி இன்றைக்கு இந்த சமுதாயம் எதை நோக்கி போய்கிட்டு யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த சகோதரரே சொல்லுகிறார், வீடியோ விடுறாரு, இனிமே எனக்கு பெற பார்த்தா கூட சொல்லணும்னு தோணல, என்ன பாடா படுத்திட்டீங்க. இதை தாண்டி அவர் வார்த்தையை பாருங்க, நாமெல்லாம் வெக்கி தலை குனிய வேண்டிய விஷயம். நான் இந்து மதத்துல இருந்தேன், அந்த இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினேன், கிறிஸ்தவத்திலிருந்து இப்ப இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன். ஆனா என்னை இந்து மதத்துல நான் இருந்தப்ப என்னை யாரும் பொய்யன்னு சொன்னது கிடையாது, கிறிஸ்தவத்துல நான் இருந்தப்ப என்னை யாரும் பொய்யன்னு சொன்னது கிடையாது. ஆனா நான் இப்ப இஸ்லாத்துக்கு ஒரு நபி வழியை நிலைநாட்டணுங்கிறதுக்காக நான் ஒரு சாட்சி சொன்னப்ப
என்ன இந்த மக்கள்லாம் சேர்ந்து பொய்யன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு தூக்கம் வரல, என்னுடைய மனமெல்லாம் அவ்வளவு கஷ்டப்படுதுங்கிறார். இதுதான் ஒரு மனிதனுக்கு இப்படி ஏற்படும். இது யதார்த்தம் தான். ஏன்னா ஒரு மனுஷனுடைய யோசி பாருங்க, நான் நபி வழியை நிலைநாட்டுன்னு நினைக்கிறேன். நபி வழியை நிலைநாட்டுன்னு நினைக்கும் பொழுது தங்களுடைய சுய விருப்பத்துக்காக அந்த சாட்சி மறுக்கப்படுதுன்னா அடுத்தது யார் பிறை பார்த்த சாட்சி சொல்லுவாங்க? அப்ப ஏன் இந்த நிலைமை ஏற்படுதுன்னா, நாம அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எந்த வழிமுறையை கற்று தந்திருக்கிறாங்களோ அதை நாம ரமலான் மாசம் முடிஞ்ச உடனே மறந்துடுறோம். அந்த ரமலான் நமக்கு கற்று தந்ததே இதைத்தான். நீ கட்டுப்படு, அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறைக்கு கட்டுப்படுங்கிறது தான் ரசூல்லா நமக்கு கற்றுத்தந்த இந்த ரமலானுக்கு கற்றுத்தந்த பாடம். அதை பெருநாள் அன்றைக்கே மறந்துவிட்டு இன்றைக்கு கூட்டம் செயல்படக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப நாம இந்த ரமலான் கற்றுத்தந்த பாடத்துல இதையும் நாம கவனிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நாம அடுத்ததாக இந்த ரமலான் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்ற பாடத்துல மிக முக்கியம் அது இறைவனுடைய அந்த கூலியை எதிர்பார்த்து நாம் அதிகமாக முயற்சிகளை செய்வது. அல்லாஹுடைய கூலி எதிர்பார்க்கணும். நம்ம ரமலான்ல மட்டும் அல்லாஹ் நமக்கு நன்மையை தரல, நமக்கு நன்மையை பதியல. எல்லா நாட்களிலேயும் நமக்கான நன்மைகள் பதியப்படுகிறது. ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரா, அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் கூட, நல்ல காரியம் செய்திருந்தாலும் கூட அதனுடைய பிரதிபலனை நாம் மறுமை நாளிலே பெற்றுக்கொள்வோம். அப்ப எந்த ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் சரி, சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, அதற்கான நன்மை அல்லாஹ்விடத்திலே நமக்கு மறுமை நாளில் உண்டு. இந்த விஷயத்துல நாம ஆர்வத்தோடு எல்லா நாட்களிலேயும் இருக்கணும். ரமலான் மாசத்துல மட்டும் நான் இரவு தொழுகை தொழுதேன், ரமலான் மாசத்துல மட்டும் சரியா நடந்தேன், ரமலான் மாசத்துல மட்டும் சரியா தொழுகைகளை தொழுதேன், ரமலான் மாசத்துல மட்டும் குர்ஆன் எடுத்து ஓதுனேன். இன்னைக்கு குர்ஆன் ஓதுற பழக்கமே ரமலான் மாசத்துக்கானது மட்டுமாக ஆயிடுச்சே. தர்மம் செய்கின்ற பழக்கமே ரமலான் மாதத்துக்கானது மட்டுமாக ஆயிடுச்சே. மற்ற நாட்கள்ல குர்ஆன் எங்க இருக்குதுன்னு நமக்கு தெரியல. குர்ஆனை எடுத்து வைத்து ஓதுவது கிடையாது, தர்மங்கள் செய்வது கிடையாது. அப்ப கூலி எதிர்பார்க்கின்ற இந்த நிலை எல்லா நாட்களிலேயும் நம்மிடத்து தொடரும். அதுக்கு மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு விஷயம்தான் இஹ்சான் என்கின்ற விஷயம். அதாவது அல்லாஹ்வை நாம கண்கூடாக பார்ப்பதை போல வணங்க வேண்டும். இது நமக்கு மார்க்கம் கற்றுத்தருகின்ற விஷயம். மார்க்கத்துல மிக முக்கியமான அடிப்படைகள்னு இருக்கு. ஈமான் நமக்கு தெரியும். ஈமான்னா என்ன? அல்லாஹ்வை நம்பணும், மறுமை நாளை நம்பணும், தூதர்களை நம்பணும், வேதங்களை நம்பணும், விதியை நம்பணும், மலக்குமார்களை நம்பணும். இதெல்லாம் ஈமான் சார்ந்த விஷயம். இஸ்லாம் கலிமா சொல்லணும், தொழுகை நிலைநாட்டணும், நோன்பு பிடிக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ்ஜி செய்யணும். இதெல்லாம் இஸ்லாம். இது இல்லாம மூன்றாவது ஒரு பகுதி இருக்கிறது. இந்த பகுதியில தான் இன்றைக்கு அதிகமான கவனம் எடுக்காத காரணத்தினால அலட்சியங்கள் தொற்றிக் கொள்ளுகிறது. இஸ்லாம் என்றாலே ரமலான் மாதத்திற்கானதாக மட்டும் ஆகிவிடுகிறது. அல்லாஹ் என்றாலே ரமலான் மாதத்திற்கானதான மட்டும் ஆகி விடுகிறான். அல்லாஹ் ரமலான் மாசத்துல பாக்குறான், ரமலான் மாசத்துல கூலி தரான், ரமலான் மாசத்துல கரெக்டா இருக்கணும், ரமலான் மாசத்துல கரெக்டா இபாதத்தாலியா இருக்கணும், ரமலான் மாசத்துல தர்மம் செய்யணும், ரமலான் மாசத்துல தொழுகை விட்டுடக்கூடாது. இந்த கட்டளைகள்லாம் ரமலான் மாசத்துல மட்டும்தான் அல்லாஹ் சொல்லிருக்கிறானா? எந்த நாளில் தொழுகை விட்டாலும் பெரும்பாவம் தான். எந்த நாட்களில் நன்மைகளில் அலட்சியம் செய்தாலும் பாவம் தான். எந்த நாட்களில் பாவங்களில் பொய் பேசினாலும் அது பாவம் தான், புறம் பேசினாலும் பாவம் தான். அப்ப எல்லா நாட்களுக்குமான வழிகாட்டலை தான் அல்லாஹ் தந்திருக்கிறானே தவிர ரமலான் மாசத்துக்கு மட்டும் தரல. அப்ப ரமலான் மாசத்துல மட்டும் நாம செய்கிறோம் என்றால் அந்த நாட்களில் நாம அல்லாஹ்வை முழுமையாக உணர்கிறோம். அல்லாஹ்வை முழுமையாக நாம் என்ன பண்றோம்? உணர்கிறோம். எப்படி உணர்றோம்? அல்லாஹ் பார்த்து இருக்கிறான், அல்லாஹ் கூலி தருவான், நான் நோம்பாளியா இருக்கிறேன் என்கின்ற அந்த உணர்வு இருக்குதுல, இந்த உள்ளுணர்வு தான் ரமலான் மாசத்துல நம்மள ஆர்வமாக இருக்க வைத்தது. மற்ற நாட்டிலேயும் இந்த உள்ளுணர்வு வரணும்னா அதுக்குத்தான் இந்த இஹ்சான் என்கின்ற முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். ரசூலுல்லாஹ் இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துதான் இந்த ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்னன்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இன்னொரு மூன்றாவது ஒரு கேள்வி கேட்கிறாங்க, மல் இஹ்சான், இஹ்சான்னா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன் தஅபுதல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்கணும், கண்ணக்க தரா, கண்கூடாக பார்ப்பதை போல வணங்கணும். அல்லாஹ் நம்ம கண்கூட பார்த்து இருக்கிறோமா? யாராவது அல்லாஹ் கண்கூட? யாருமே பார்த்தது கிடையாது. நபிமார்கள் உட்பட யாருமே அல்லாஹ்வை கண்கூடாக பார்த்தது கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கண்கூடாக பார்ப்பதை போல வணங்கணும். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபைல்லம் தக்குன் தரா, உங்களை பார்க்க முடியாதுதான். அல்லாஹ் பார்க்க முடியுமான்னா உலகத்தில் பார்க்க முடியாது, மறுமையில சொர்க்கவாதிகள் தான் பார்க்கலாம், பார்க்க முடியாதுதான்.
நீங்கள் அல்லாஹை பார்க்க முடியாவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற உணர்வோடு நீங்கள் வணங்க வேண்டும். இந்த உணர்வுக்கு பேர் தான் மார்க்கத்துல இஹ்சான். இந்த உணர்வை நம்ம மனசுல ஆழமாக பதிய வைக்கணும். நம்ம யோசிச்சு பாருங்களேன், ஒரு கடையில முதலாளி இதுல கேஷ் கவுண்டர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, முதலாளி அவருடைய இடத்துல உட்கார்ந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு என்று தெரிந்தால் அங்க நம்முடைய வேலைகள் சுறுசுறுப்பாக இருக்கும், கவனத்தோடு செய்வோம். முதலாளி பாக்குறாரு, வேலையை ஒழுங்கா செய்வோம் என்று நம்முடைய வேலைகளை கரெக்டா செய்வோம். யாருமே இல்ல, முதலாளி யாருமே இல்ல, நம்ம மட்டும்தான் அந்த கடையில இருக்கிறோம் அப்படின்னா சரி கொஞ்ச நேரம் போகட்டும், கொஞ்ச நேரம் உட்காருவோம், சாய்வோம், லேட்டா எழுந்திருச்சு செய்வோம், இப்படியான ஒரு அலட்சியம் வரும். ஏன்? பாக்குறதுக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற உணர்வு. அப்ப நம்முடைய உணர்வு எப்படி இருக்கணும்? அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனை நான் கண்கூடாக பார்ப்பதை போல் வணங்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஹ்சான்ங்கிற முறையை கற்றுத்தராங்க. இன்றைக்கு இதுலதான் மக்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு இடத்துல இருக்கு. தொழுகை எடுத்துங்களேன், தொழுகையை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? யுனாஜி ரப்பஹு. தொழுகை என்பது ஒரு மனிதன் தன்னுடைய ரப்பிடத்துல ரகசியமாக நெருக்கமாக உரையாடுகிறான் அப்படின்னாங்க. நாம அல்லாஹின் முன்னாடியா நிக்கிறோம்? நம்ம முன்னாடி அல்லாஹ் தெரிகிறானா? நாம அல்லாஹ் பார்க்கல. ஆனா சொல்ல தொழுகையை எப்படி நீங்க நினைக்கணும்னா அல்லாஹ்விடத்துல ரகசியமாக உரையாடுகின்ற இடம்னு நினைக்கணும். அப்ப அல்லாஹ்விடத்துல நம்ம ரகசியமாக உரையாடுகிற இடம் என்றால் இறைவன் நம் முன்னிலையில் இருக்கிறான், அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனிடத்திலே உரையாடுகிறோம், அவனிடத்தில் நம்முடைய தேவைகளை சொல்லுகிறோம் என்கின்ற உணர்வோடு நாம இருக்கின்ற பொழுது, நம்ம முன்னாடி நின்று நம்ம தொழுகிறத அல்லாஹ் பார்க்கிறான் என்கின்ற உணர்வோடு நம்ம இந்த தொழுகையை அணுகுகிற பொழுது அந்த தொழுகையில கவனச்சிதறலுக்கு குறையும், அந்த தொழுகையில ஆர்வம் ஏற்படும். அப்ப எதுவாக இருந்தாலும் கண்கூடாக பார்ப்பதை போல வணங்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. இத ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பிராக்டிக்கலா கொண்டு வந்தாங்க. இந்த உணர்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிராக்டிக்கலா கொண்டு வராங்க. ஒரு விஷயம், ஒரு எச்சரிக்கையை ரசூலுல்லாஹ் சொல்வதாக இருந்தாலும் சரி, ஒரு கூலியை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பிராக்டிக்கலாக கொண்டு வந்தாங்க. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு இந்த கூலிகளை சொல்லுகிற பொழுது உலக விஷயங்களோடு ஒப்பிட்டு கூலிகளை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதை ஆழமாக ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுடைய உள்ளத்துல பதிய வைக்கும் பொழுது வேகமாக வணக்க வழிபாடுகள் விரைஞ்சாங்க. சஹாபாக்கள் எந்த அளவுக்கு வணக்க வழிபாடுல இருந்தாங்கன்னா, மகரிபு பாங்கு சொல்லப்பட்டா மஸ்ஜித் நபவியில ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல மகரிபுக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் சஹாபாக்கள் அனைவரும் பள்ளிவாசலுடைய தூண்களை நோக்கி வேகமாக விரைந்து போவாங்க. எதுக்கு? சுன்னத் தொழுகிறதுக்கு. இன்னைக்கு கடமையான தொழுகையே நம்ம உள்ள காணும். நம்ம கடமையான தொழுகையிலேயே வேகமாக விரைந்து செயல்படுகின்ற நிலை காணும். ஆனா சுன்னத் தொழுகைக்காக, சுன்னத் தொழுகை நிறைவேற்றணுங்கிறதுக்காக பள்ளிவாசலுடைய தூண்களை நோக்கி விரைவாங்க என்று ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னாங்க, மன் சல்லா சின்தை அஷரத ரகாத்தன் தத்தவ்வான் கைர ஃபரீலா, யார் ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத்துகள் சுன்னத் தொழுகை தொழுகிறாரோ, சுன்னத்தான தொழுகை, கடமையான இல்ல, சுன்னத்தான தொழுகை, முன்பின் சுன்னத் தொழுகை, இது மாதிரியான சுன்னத்தான தொழுகை 12 ரக்காத் யார் தொழுகிறாரோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்துல ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதை யாரு அறிவிக்கிறான்னா உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஃபமா பரியஹ்து முன்து சமிஅத்துஹுன்ன மின் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடமிருந்து இதை கேட்ட நாளிலிருந்து நான் இந்த 12 ரக்காத்தை விட்டதே கிடையாது. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து ஒரு தாபி அறிவிக்கிறார், அபஸத் இப்னு அபி சுஃபியான்கிறவர். அவர் சொல்றாரு, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் இப்படியான ஒரு நன்மையை எனக்கு எப்போது சொல்லி கொடுத்தார்களோ அன்றிலிருந்து என் வாழ்நாள் முழுவதும் இந்த 12 ரக்காத்தை விட்டதே கிடையாது. அதுக்கப்புறம் அம்ரு என்கின்ற ஒரு தபா தாபி, அதுக்கு அடுத்த தலைமுறை, அவர் சொல்றாரு, அபஸத் இப்னு அபி சுஃபியான் இருந்து நான் எப்போ இந்த செய்தியை கேட்டனோ அப்போதிலிருந்து என் வாழ்க்கையில 12 ரக்காத் சுன்னத்தை விட்டதே கிடையாது. யோசிச்சு பாருங்க.
இன்னைக்கு கடமையான தொழுகையில அலட்சியம், கடமையான தொழுகையை சரியா தொழுறது இல்ல. பல பேருக்கு 5 வேளை இறைவனுக்கு 5 வேளை தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான்னா பல பேருக்கு 4 வேளை தொழுலாம், ஃபஜ்ர் கிடையாது. பல பேருக்கு 2 வேளை தொழுகைதான், ஃபஜ்ர் அஸ்ரும் கிடையாது. பல பேருக்கு 1 வேளை தொழுகை, வர வேலைக்கு வாரத்துல ஒரு நாள் தொழுகை, பல பேருக்கு ரமலானில் மட்டும் தொழுகை என்று இன்றைக்கு பல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா 12 ரக்காத்து சுன்னத் தொழுகையை கூட ஒவ்வொரு நாளும் சரியாக நிறைவேற்றி இருக்கிறேன்னு சொன்னாங்கன்னா, ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு இறைவன் தருகின்ற கூலிகளை கண்கூடாக பார்க்க வேண்டும் என்பதை போல அவர்களுக்கு பக்குவப்படுத்தினார்கள். அவங்க உள்ளத்துல ஆழமாக பதிச்சாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு வீடு நமக்கு கிடைக்குது, பரிசா விழுது அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயம், ஒரு காரியத்தை செய்யணும், ஒரு பொருளை வாங்கணும், ஒரு சட்டை வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், அல்லது ஒரு ஃபேன் வாங்குறோம், ஒரு லைட் வாங்குறோம், வீட்டுக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம், அல்லது ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்றோம். அந்த சூப்பர் மார்க்கெட்ல அறிவிப்பு பண்றாங்க, வீடை விடுங்க, ஒரு பைக்கு அல்லது ஒரு காரு குழுக்கள்ல பரிசு கிடைக்குது அப்படின்னு அறிவிப்பு பண்றாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட் மட்டும்தான் ரஷ்ஷா இருக்கும். ஊர்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்றாங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட் மட்டும்தான் கூட்டமா இருக்கும். ஏன்? நமக்கு தேவை, மாச சாமான் வாங்கியாச்சு, ஆனா அடுத்த மாசத்துக்கு சேர்த்து இப்பயே வாங்கி வச்சிருவோம், ஏன்னா ஆஃபர் முடிஞ்சிடும். இப்பயே கூப்பன்ல நம்ம பேரை எழுதி போடாதான் இந்த கூப்பன்ல தப்பி தவறியாவது நம்ம பேரு விழுந்துருச்சுன்னா கிடைக்குத, காரு கிடைக்குத, ஒரு பொண்ணு தங்க காசு கிடைக்குத என்று நம்ம சமுதாயமே அங்கதான் இருக்கும். ஏன்? கைக்கு அந்த கூறுதுல நம்ம எந்த பரிசை பார்க்கிறோமோ, கடை நிறுவனம் எந்த பரிசை அறிவிக்குதோ அந்த பரிசு என் கைக்கு வர்றது. நான் அதைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு பைக் வாங்கணும்னு தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு கார் வாங்கணும்னு தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு வீடு கட்டணும்னு தான் நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். அந்த தேடலை பரிசாக ஒரு நிறுவனம் தருதுங்க பொழுது அதுக்காக நான் போட்டி போடுறேன், என் நேரத்தை ஒதுக்குறேன், எனக்கு தேவையே இல்லைனாலும் பல பொருட்களை வாங்கி வைக்கிறேன், போறோம்ல. அப்ப வறுமைக்கான தேடல் நம்ம இடத்துல இல்லையா? வார்த்தையில் இருக்கிறது ஒடுக்கத்துக்கு போகணும்னு, அந்த வார்த்தையில் இருக்கின்ற தேடல் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையில் இருக்கும் என்றால் அந்த சொர்க்கத்துக்கான தேடலை எது பெற்றுத்தரும்? வணக்க வழிபாடுகள் பெற்றுத்தரும். அதுல நம்முடைய ஆர்வம் இருக்குதா? சுன்ன தொழுகை செய்தால் நன்மை, செய்யலைன்னா தண்டனை கிடையாது. எப்படி ஒரு சூப்பர் மார்க்கெட்ல தேவையே இல்லாத பொருட்களை கூட ஆஃபருக்காக வாங்கி போறோமோ, அது மாதிரி சுன்ன தொழுகைகளை, நம்முடைய கடமையில ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிழை இருந்தா கூட இந்த சுன்ன தொழுகைகள் நம்முடைய மறுமை வாழ்க்கையில நம்மை காப்பாற்றும்னு அதை வாங்கி போட்டுக் கொள்கிறோமா? அதை நம்முடைய நன்மை பட்டியல சேர்த்துக் கொள்கிறோமா? அதுல ஈடுபாடு காட்டுறது இல்லையே. நம்முடைய இறைவன் தருகின்ற கூலிகளுக்கு நாம விரைவது இல்லையே. ஏன்? இதை சரியாக கண்கூடாக பார்ப்பதை போல நாம நம்புவது கிடையாது. ஜும்மாவுடைய நேரத்தை எடுத்துங்க. ஜும்மா தொழுகைக்கு முதல் அந்த ஒரு 5 நேரமாக ரசூலுல்லாஹ் பிரிக்கிறாங்க. 5 நேரம், முதல் நேரம், 2வது நேரம், 3வது நேரம், 4வது நேரம், 5வது நேரம். ஒட்டகத்திலிருந்து வராங்க. முதல் நேரத்தில் ஒருவர் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை, 2ஆம் நேரத்தில் ஒருவர் மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை, 3வது நேரத்தில் ஒருவர் ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை, 4வது நேரத்தில் ஒருவர் கோழியை குர்பானி கொடுத்த நன்மை, 5வது நேரத்தில் ஒருவர் முட்டையை குர்பானி கொடுத்த நன்மை. இந்த நன்மை எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஜும்மாவுக்கு நம்ம விரைந்து போய் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய நன்மை எதிர்பார்த்து நாம ஈடுபடுறோமா? தாமதம் தான் நம்ம பண்ணுவோம். நம்முடைய பல பேருடைய நிலை எப்படி இருக்கும்னா, 2வது உரையில போய் ஜாயிண்ட் ஆகும், கரெக்டா தொழுகைக்கு போய் ஜாயிண்ட் ஆகும். ஜும்மா என்பது ஆரம்ப நேரங்கள்ல போகணும். அந்த நன்மைக்கு நம்ம போட்டி போடுறோமா? எவ்வளவு பெரிய நன்மை! இந்த நன்மை நம்ம உலகத்துல தரப்படுதுன்னு வைங்களேன். ஒரு பள்ளிவாசல்ல அறிவிப்பு பண்றாங்க, யாரு ஃபர்ஸ்ட் ஜும்மாவுக்கு வரீங்களோ இங்க ஒரு ஒட்டகத்தை அறுத்து கறியை பேக் பண்ணி வச்சிருப்போம், ஃப்ரிட்ஜர்ல வச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் வரவங்க அதை எடுத்துக்கலாம், எடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு போலாம். எத்தனை பேர் ஓடுவோம், ஒட்டக கறியை பேக் பண்ணி வச்சிருக்கிறான், போய் வேகமா போய் எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் ஓடுவோம். பீஃப பேக் பண்ணி கட் பண்ணி பேக் பண்ணி ஃப்ரீசர் பள்ளிவாசல்ல ஃப்ரீசர் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கிறாங்க. 2வது யாரெல்லாம் வரீங்களோ அவங்க இந்த பீஃப் நீங்க தொழுது முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும் பொழுது பேக்கிங்க போய் எடுத்துட்டு போயிடலாம், வீட்டுல போய் சமைச்சு சாப்பிடலாம், அல்லது வித்து காசாக்கலாம், ஏதோ நீங்க எடுத்துட்டு போகலாம்னு சொல்றாங்க. எத்தனை பேர் வேகமா போவோம்? நேரத்தை ஒதுக்கிட்டு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு அந்த கறி எடுக்கிறதுக்காக போட்டி போடுவோம். அந்த கூலி மறுமையிலே தரப்படுகிறது என்றால் நாம் அதுக்கு போட்டி போடுவது கிடையாது. மறுமையில தரப்படுகின்ற கூலிக்காக நாம விரைந்து செயல்படுவது கிடையாது. ஏன்?
இந்த கூலியை நம்ம கண்கூடாக பார்ப்பதை போல நம்புவது கிடையாது. இப்ப இந்த ரமலான் மாதம் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் அதுதான். ரமலான் மாசத்துல வேகமாக இருந்த நாம, விரைவாக செயல்பட்ட நாம, கூலிகளை எதிர்பார்த்து செய்த நாம, சுண்ணத்தான வணக்க வழிபாடுகளை கூட இரவெல்லாம் நம்ம இரவு தொழுதோம்ல, கியாமுல்லையில் தொழுதோம்ல, அது என்ன நமக்கு கடமையா? கியாமுல்லையில் தொழுக நமக்கு கடமையா? 5 வேளை தொழுகை தான் நமக்கு கடமை. ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, இதுதான் நமக்கு கடமை. இதை விட்டால் தான் நமக்கு பாவம். இரவு தொழுகை விட்டா அல்லாஹ் இடத்துல கேள்வி கேட்க போறது கிடையாது. கூடுதல் நன்மையை செஞ்சா கூடுதல் நன்மையை சம்பாதிப்போம். விட்டா அல்லாஹ் இடத்துல கேள்வி கேட்க போறது கிடையாது. பாவம் நமக்கு பதியப்படுவது கிடையாது. அதற்காக நம்ம நரகத்திற்கு தள்ளப்படுவது கிடையாது. ஆனா இந்த 5 வேளை தொழுகை விட்டால் நமக்கு பெரும் பாவம். ஆனா அந்த சுண்ணத்தான வணக்க வழிபாடுல ஆர்வம் காட்டணும்ல. ரமலான் மாசத்துல கியாமுல் லைல் தொழுகையை சரியா தொழுவணும், நன்மையை அடையணும், நாம அதிகமான நன்மையை பெறணும் காட்டணும்ல. குர்ஆன் ஓதுறதுல காட்டணும்ல. இன்னபிற சுண்ணத்தான தொழுகைகள்ல காட்டணும்ல. இப்படி சுண்ணத்தான உபரியான வணக்க வழிபாடுகளில் கூட ரமலான் மாதத்தில் ஆர்வமாக இருந்த நாம் அது ஒரு பாடமாக கற்று தந்திருக்கிறது, படிப்பினையை கற்று தந்திருக்கிறது. அந்த படிப்பினையை பெருநாளோடு புதைகுழிக்கு அனுப்பிவிட்டு சுண்ணத்தான வணக்க வழிபாடுகளில் ரமலான் மாதத்தில் ஆர்வமாக இருந்த நாம கடமையாய் கூட மற்ற நாட்களில் மறந்து விட்டு போகிறோம். கடமையான தொழுகையை கூட அலட்சியப்படுத்தி விட்டு போய்விடுகிறோமே. அப்ப அந்த எச்சரிக்கையை உணரணும். கூலிகளையும் கண்கூடாக பார்ப்பதை போல உணரணும், தண்டனைகளையும் கண்கூடாக பார்ப்பதை போல உணரணும். இது ரெண்டும் தான் ரமலானில் நம்ம கற்றுக்கொண்ட பாடத்தை வாழ்நாள் முழுவதும் நமக்கு தொடர வைக்கும். யோசிச்சு பாருங்க. ரசூல்லா சொல்றாங்க, ரசூல்லாவுக்கு கனவுல ஒரு நிகழ்வு காட்டப்படுது. ஒரு மனிதன் படுத்து கிடக்கிறான். அவனுக்கு பாறாங்கற்கள் அவனுடைய தலைக்கு அருகாமையில 2 பக்கம் வைக்கப்படுது. வானவர்களால் அந்த பாறாங்கற்கள் 2ம் நெருக்கப்பட்டு அந்த மனுஷனுடைய தலை அப்படியே நைக்கப்படுது. யோசிச்சு பாருங்க, கற்பனை செஞ்சு பாருங்களேன். 2 பக்கம் பாறாங்கல்லு வேகமா, இந்த ஹைட்ராலிக் பிரஷர்னு பார்த்திருப்பீங்க. ஹைட்ராலிக் பிரஷர் தெரியும். ஹைட்ராலிக் பிரஷர் வேகமாக ஒரு பொருள் அப்படியே அழுத்துனுச்சுன்னா நச்சிடும். அது மாதிரி ஒரு பிரஷர்ல வானவர்கள் எவ்வளவு பலம் பொருத்தியவங்க, அவங்க இந்த பாறாங்கற்கள் நம்ம தலையில அழுத்துறாங்க, அடிக்கிறாங்க. எப்படியான வேதனை, தலை நஞ்சு. இப்படி ஒரு காட்சியை ரசூல்லா பார்க்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அந்த மனிதன் யார் அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு கேட்கிறான். ஃபைன்னஹு யனாமு அனி ஸலாத்தில் மக்தூபா, அவன் கடமையான தொழுகையை விட்டு அலட்சியமாக உறங்கி கொண்டிருந்தவன். ரசூல்லா சொல்றான், கடமையான தொழுகையை எவன் விட்டானோ அவன்தான் இப்படியான தண்டனையை அனுபவிப்பான். அப்ப இந்த தண்டனை நமக்கு மறுமையில கிடைச்சிச்சுன்னா யோசிச்சு பாருங்க. நாம ஒரு தடிக்கு விழுந்துட்ட, நீங்க வேகமா போறீங்க, செவத்துல உங்க கால் நகம் பட்டு நகம் உடைஞ்சிடுது, எவ்வளவு வேதனையா இருக்கும். நகம் உடைஞ்ச வேதனை என்பது நம்மளால தாங்கவே முடியாது. உடைய வலி நம்முடைய உருக்கிக்கிட்டே இருக்கும். எப்படா நகம் வளரும்னு இருக்கும். இந்த நகம் விழுந்து வளர்றதுக்கு அவ்வளவு வேதனையா இருக்கும். குடிப்போம், ஷூ போட முடியாது, செருவு ஒழுங்கா போட முடியாது, ஒழுங்கா காலை மடக்கி விட முடியாது. அந்த நகம், சின்ன ஒரு நகம் பேந்து விட்டால், நகம் உடைந்து விட்டால் அந்த வலியை தாங்க முடியாத நாம, தலை நசுக்கப்படுதுன்னா அந்த வலியை தாங்கிட முடியுமா? மறுமையில அல்லாஹ் வலியை உணர்கின்ற வகையில தான் வச்சிருப்பான். மறுமையில நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, மறுமையில ஏதோ வேற உடம்பு கொடுக்கப்பட்டுரும், தாங்குகிற சக்தி அல்லாஹ் கொடுத்துருவான்னு நினைக்கிறோம். தாங்குகிற சக்தி எல்லாம் இல்ல, வலியை உணர்வுக்காகத்தான் தண்டனை. திரும்ப திரும்ப இப்படி ஒரு தடவை நசுக்கப்பட்டுருச்சுன்னா இந்த உலகத்துல மூத்து போயிடலாம். மறுமையில் அப்படி கிடையாது. மீண்டும் 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 தண்டனை வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க அந்த நிலைமையை. இந்த தண்டனைகளை நம்ம கண்கூடாக பார்ப்பதை போல நம்பினால், அந்த பயம் நம்மை இந்த இரையச்ச காரியத்தில, ரமலான் கற்றுத்தந்த பாடத்திலே நம்மை கடைசி வரை தொடர வைக்கும். அதே போலத்தான் கூடுதல் விஷயத்திலையும் நாம் கண்கூடாக பார்ப்பதை போல நம்பணும். சஹாபாக்கள் அப்படிதான் நம்பினாங்க. அபூ தஹ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரிடத்துல ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நான் ஒரு இடம் சுற்றுச்சுவர் எழுப்ப விரும்புறேன். ரசூலுல்லாஹ் அதுல வீடுனா அப்படிதான், ஒரு சுற்றுச்சுவர் தான் இருக்கும், ஒரு தடுப்பு தான் இருக்கும், அதான் வீடாக அவங்க எல்லாம் அமைச்சிட்டு இருந்தாங்க. அது மாதிரி நான் அமைக்க விரும்புறேன். ஆனா ஒரு மனிதனுடைய மரம் குறுக்கால நிக்குது,
அதை மட்டும் எனக்கு அவர் தர்மம் செஞ்சுட்டாருன்னா அதை சேர்த்து நான் அதை எடுத்துப்பேன். இல்லைன்னா என்னால எனக்கு ஒரு எனக்கு ஒரு இருப்பிடத்தை அமைச்சுக்க முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹி காலத்துல இருப்பிடமே கிடையாது. பல பேர் திண்ணையில தான் படுத்திருப்பாங்க, சஹாபாக்கள் திண்ணையில இருப்பாங்க. இப்படியாகத்தான் இருந்தது வறுமை. ஒருவர் இப்படி வராருன்னா அவருக்கு அந்த ஒரே ஒரு மரம் மட்டும் தேவைப்படுது, அதை மட்டும் தர்மம் கொடுத்துட சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறார். அப்ப ரசூல்லா அந்த மரத்தை சொந்தக்காரர் அழைச்சு, இந்த மரத்தை தர்மம் செஞ்சுட்டீங்கன்னா சொர்க்கத்துல ஒரு மரம் கிடைக்குங்கிறார். ரசூல்லா சொன்ன உடனே அவர் சொல்றாரு, இல்ல அப்படின்னு சொல்லி, இந்த மரத்துல நிறைய தேவை இருக்குது, இதை வச்சுதான் என் பொழப்பே ஓடுது, எனக்கு நிலைமையே வச்சுதான் ஓடுது அப்படின்னு சொல்லும் பொழுது சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த விஷயம் ஊரெல்லாம் பரவுது, ஊர் முழுக்க இந்த முன்னறிவிப்பு பரவுது. ஒரு உலகத்தில் ஒரு மரத்திற்காக மறுமையில் ஒரு மரம், சொர்க்கத்தில் ஒரு மரம் பரவுன உடனே அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வரார். யார்கிட்ட? இந்த மரத்துக்கு சொந்தக்காரர்கிட்ட வந்து சொல்றாரு, அந்த மரத்தை எனக்கு கொடுக்கல அப்படிங்கிறார். இல்ல, கொடுக்கறதா இருந்தாதான் நானே கொடுத்திருப்பேனே, எனக்கு தேவை இருக்குன்ட்டார். இப்ப இவர் சொல்றாரு, எனக்கு சொந்தமாக ஒரு தோட்டம் இருக்கிறது, பேரித்தன் தோட்டம் இருக்குது. பேரித்தன் தோட்டம்னா பல மரங்கள் இருக்கும். அப்ப ஒரு மரம் பெருசா பல மரம் பெருசா? தோட்டம் தான் பெருசு. அப்ப இந்த தோட்டத்தை நான் தரேன், எனக்கு இந்த ஒரு மரத்தை மட்டும் கொடுங்கிறார். அவரு அந்த தோட்டத்தை வாங்கிட்டு ஒரு மரத்தை கொடுத்துடுறாரு. இப்ப இவர் கையில இருக்கிறது, இவர் இருக்கிற சொத்து என்னதான்? இருந்த தோட்டத்தை கொடுத்துட்டு ஒரே ஒரு மரத்தை மட்டும் வாங்கி கையில வைக்கிறார். இந்த ஒரு மரம் தான் இவருக்கான சொத்தா இருக்குது. இந்த ஒரு மரத்தை என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த தேவை உள்ள ரசூலுல்லாஹ்ட்ட கோரிக்கை வச்சார்ல, அவர்கிட்ட போய் கொடுத்துடுறாரு. கொடுத்து ரசூலுல்லாஹ்ட்ட டைரக்டா போறாரு, அல்லாஹ் அப்படி தூதரே, இப்பெல்லாம் நான் செஞ்சு முடிச்சுட்டேன், எனக்கு சொர்க்கத்துல ஒரு மரம் கிடைக்குமான்னு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கம்மின் ஐதிகின் ராஹலி அபீ தஹ்தா, எத்தனையோ பேரித்த மரங்கள் குலைகளை காத்து இனித்துக் கொண்டு சொர்க்கத்தில் பூத்து குலுங்கி கொண்டு இருக்கின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, இந்த நன்மையை பெறதுக்காக எவ்வளவு முயற்சி செஞ்சிருக்கிறாருன்னு பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா, நீ தானே போயா அப்படின்ட்டு போகல, என் தோட்டத்தை நீங்க வச்சீங்க, இந்த ஒரு மரத்தை கொடுங்கன்னு அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கி ரசூலுல்லாஹ்ட்ட போய் கொடுத்துட்டு திரும்ப தோட்டத்துக்கு போறாரு. ஏன் தோட்டத்துக்கு போறாருன்னா, மனைவி அங்க இருக்கிறாங்க. மனைவிட்ட போய் சொல்றாரு, குருஜி மின் ஹாயித், இந்த தோட்டத்துல இருந்து உடனே வெளியே வா அப்படிங்கிறார் மனைவிட்ட. அவங்க கேக்குறாங்க, ஏன் நம்ம தோட்டம் தானே, நான் ஏன் வெளியே வரணுங்கிறாங்க. இல்ல, நடந்ததெல்லாம் சொல்றாரு. இல்ல, நான் இப்படி தோட்டத்தை கொடுத்தேன், ஒரே மரத்தை வாங்கினேன், அந்த மரத்தையும் தர்மம் செஞ்சுட்டு வந்துட்டு இப்ப என் கையில ஒண்ணு இல்ல, இது நமக்கான சொந்தமானது இல்ல, வெளியே வாங்குறாரு. அந்த மனைவி சொன்ன பதில் என்ன தெரியுமா? ரபிஹல் பைஉ, உருப்படியான லாபகரமான காரியத்தை இப்ப செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, லாபம் இப்படியான ஒரு இஸ்லாமிய குடும்பம் நம்ம இடத்துல இருக்குதா? நம்முடைய குடும்பம் இப்படி நன்மையை செய்யும் பொழுது அதை வரவேற்று நம்மை ஊக்கமளிக்கின்ற சுவனத்தின் காரியங்கள்ல நம்மோடு துணை புரிகின்ற குடும்பத்தை உருவாக்கி விட்டோமா? அப்படியான குடும்பத்தை நாம் வார்த்தெடுத்து விட்டோமா? நம்முடைய மனைவி இடத்திலே, நம்முடைய பிள்ளைகளிடத்துல மார்க்கத்தை கொடுத்து விட்டோமா? அப்ப ஏன் இந்த விரைகின்ற தன்மை, வேகமாக செயல்படுகின்ற தன்மை? இது என்ன ரமலான் மாசத்துல சார்? அவரு ரமலான் மாசத்துல நம்ம தர்மங்களை கொடுத்துருவோம், நாம ஃபித்ரா கொடுத்துருவோம், ஜக்காத்து கொடுக்கணும்னு கொடுத்துருவோம், முதியோர் இல்லத்துக்கு கொடுத்துருங்க, சிறுவர் இல்லத்துக்கு கொடுங்க, இதெல்லாம் நம்ம வேகமாக செய்வோம். ரமலான் அல்லாத நாட்கள்லயும் இருக்கணும். இவர் என்ன ரமலான் மாசத்துல செஞ்சார்? அது மற்ற நாட்களில் செய்த காரியம். சஹாபாக்களும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, ரமலான் மாதத்தில் மட்டும் அவர்கள் நன்மைகளை செய்ததாக இல்லை, எல்லா நாட்களிலும் செய்வார்கள், ரமலான் மாதத்தில் கூடுதலாக செய்வார்கள். நம்ம எப்படின்னா, எந்த நாட்களிலையும் செய்வது கிடையாது, ரமலான் மாசத்துல செஞ்சுட்டா மட்டும் சொர்க்கம் போயிடுவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். மற்ற நாட்கள் மற்ற 335 நாட்கள்ல பாவம் என்னன்னாலும் பாவத்தை செஞ்சுக்கலாம். இந்த ஒரு மாசம் காலத்துல எல்லா பாவத்தையும் நம்ம கழுவிட்டு வந்துடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, நமக்கு மரணம் எப்போது வேணாலும் வரலாம், மௌத் எப்போ வேணாலும் வரலாம். நாம இந்த ரமலான் கற்றுத்தந்த பாடத்தை வாழ்நாள் முழுவதும் தொடர வைக்கணும். அதுதான் இந்த ரமலான் நமக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய நோக்கமே. அதான் இதை தொடர வைக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதுலதான் ஒரு வழி. நமக்கு வழங்கப்படுகின்ற தண்டனைகளையும் நமக்கு வழங்கப்படுகின்ற மறுமை கூலிகளையும் கண்கூடாக பார்ப்பதை போல உணரணும். அதை ஏதோ பார்த்தோம், படிச்சோம், கேட்டோம், போனோம்னு இருக்கக்கூடாது. அந்த தண்டனை இந்த உலகத்துல நமக்கு கிடைச்சா, நம்ம உலகத்துல நம்ம தலை நசிஞ்சா எப்படி நமக்கு வேதனை வரும்? உலகத்துல நம்மள ஒரு நெருப்பு சுட்டுச்சுன்னா எவ்வளவு வேதனை அனுபவிக்கிறோம். இதை விட வேதனை நரக நெருப்பு. உலகத்துல ஒரு வறுமையில் அல்லாஹ் கூலியை தருகிறான் என்கின்ற பொழுது
உலகத்துல ஒரு கூலி கிடைக்கிது, ஒரு கிஃப்ட் கிடைக்கிது, ஒரு பரிசு கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு நம்ம எவ்வளவு போட்டி போடுறோம்? ஏன் மறுமைக்கு போட்டி போடுறது இல்லை? இந்த கேள்விகளை நம்ம மனசுக்குள்ள நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தாதான், இதை ஆழமாக நாம பதிய வச்சாதான் நம்முடைய வாழ்க்கையில இந்த நன்மைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது ஒரு விஷயம். இல்ல இதுக்கு இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, அனஸ் பின் நல்ர் என்கின்ற ஒரு நபித்தோழர், அவரு பத்ரு போர்ல கலந்துக்கல. பத்ரு போர்ல கலந்துக்கலன உடனே அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு, அல்லாஹ் அடுத்து ஒரு வாய்ப்பை எனக்கு தருவான் என்றால் நான் எத்தகைய தியாகம் புரிகிறேன் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்வான். இவர் சொல்றது ஏதோ நான் ஒரு நேர தொழுகையை விட்டுட்டேன், அடுத்த நேர தொழுகைக்கு நான் நேரத்தை ஒதுக்குனா போதுங்கிற காரியம் இல்லை. போனா திரும்புவோமாங்கிற நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, அதை பத்தி பேசுறாரு. நாம யோசிச்சு பாருங்க, இது மாதிரி போருக்கு கலந்துக்கிற வாய்ப்பை நம்ம பெறலைன்னா நல்ல வேலைன்னு இருந்துருவோம், நல்ல வேலை தப்புச்சொண்டா அப்படின்னு இருந்துருவோம். ஏன்? உயிர் பெருமை போனா திரும்பமா கை காலோட திரும்புவோமா சொல்ல முடியாது. இவருக்கு வாய்ப்பு போன உடனே அல்லாஹ் சத்தியம் செஞ்சு, அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தா நான் கண்டிப்பா போராடுவேன்னு சத்தியம் செஞ்சு சொல்றாரு. உஹது போர் வருகிறது. உஹது போர்ல நிலைமை பிற்பகுதி தலைகீழ மாறுது. எதிரிகளால் முஸ்லிம்கள் விரட்டப்படுறாங்க, எதிரிகளுடைய கைகள் ஓங்குகிறது. முஸ்லிம்கள் விரட்டப்பட்டு, எதிரிகளால் விரட்டப்பட்டு ஊரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்துல இஸ்லாமிய படையிலிருந்து எதிரிகளை முன்னோக்கி ஒருத்தர் போறார். அவர் தான் அனஸ் பின் நல்ர். இவர் போகும்போது என்ன சொல்லிட்டு போறாரு தெரியுமா? வருகின்ற வழியில் வருகின்ற சஹாபாக்கள்ட்ட எல்லாம் என்ன சொல்லிட்டு போறாருன்னா, இன்னி அஜீது ரீஹல் ஜன்னத்தி தூன உஹத், உஹது மலை அடிவாரத்துல சொர்க்கத்தின் வாடையை நான் உகர்கிறேன். உஹது மலை அடிவாரத்துல சொர்க்கத்தினுடைய வாசம் அடிச்சுக்கிட்டு இருச்சா? இல்ல. அப்படி கூலியை நம்பினர். அல்லாஹ் தருகிற கூலியை கண்கூடாக பார்ப்பது போல நம்புறதுங்கிறோம்ல, இதுதான் அந்த நம்பிக்கை. அங்க சொர்க்கத்தினுடைய வாசம் அடிக்க போறது கிடையாது. இவர் போய் கொல்லப்பட்டால் நான் சொர்க்கத்துக்கு போவேங்கிறத அந்த கூலியை கண்கூடாக பார்ப்பதை போல அவர் நம்பினதுனால எதிரிகளை முன்னோக்கி போறாரு, எதிரிகளை தாக்குகிறார், எதிரிகளால் தாக்கப்படுகிறார், கொல்லப்படுகிறார். எந்த அளவுக்கு இவருடைய தியாக மரணம் இருந்தது என்றால், அவருடைய ஒரு உடம்புல 80க்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்துச்சு. அந்த 80க்கும் மேற்பட்ட காயங்களினால் அவருடைய உடம்பே சிதைந்து, அவருடைய இந்த உடல் யாருடைய உடல்னு அடையாளம் காண முடியாத அளவுக்கு எதிரிகளால் சிதைக்கப்பட்டிருந்துச்சு. ஏன் இப்படி போனார்? இரத்த சிந்த எதிரிகளால் 80க்கும் மேற்பட்ட காயங்களை சுமந்து கொண்டு, ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா கூட அப்படியே சோர்ந்து போய் வந்துடல, பின்வாங்கி காலில் அடிபட்டுருச்சு, கையில் அடிபட்டுருச்சு, உட்கார்ந்துருவோம் அப்படின்னு வரல. ஒரு காயம் 2 காயமாகுது, 3 காயமாகுது, அடுத்தடுத்த ஸ்டெப் வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. 80 காயம் வந்தாலும் பின்வாங்கி வராம போய்கிட்டே இருக்கிறாருன்னா எது போக வச்சுச்சு? சொர்க்க கண்கூடா பார்க்கிற மாதிரி அவர் ஓடினார்ல, அந்த தன்மை தான் ஓட வச்சு. நாம தொழுகையில இன்ன பிற வணக்க வழிபாடுகள்ல ஓட வேண்டும் என்றால், வேகமாக செயலாற்ற வேண்டும் என்றால் இந்த தன்மை இருக்கணும். இது நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். 2வது இறுதியாக நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நோம்புங்கிறது ரமலான் மாச நோன்பு அல்லாஹ் கடமையாக்கிய நோன்பு. நம்முடைய வாழ்க்கையில இறையச்சம் தொடரும்னா சுன்னத்தான பல நோன்புகளையும் மார்க்கம் கற்று தந்திருக்குது. உங்களுக்கே தோணுது, நம்ம ஒரு பாவத்தை செய்ய, பாவத்தை மனசு தூண்டிக்கிட்டே இருக்குதே, ஒரு தவறை தூண்டிக்கிட்டே இருக்குதே, நம்ம மனசு கட்டுப்பாடை இழந்து போய்கிட்டு இருக்குதே, ரமலான் மாசத்துல ஒழுங்கா இருந்த நாம இந்த நேரத்துல கட்டுப்பாடை இழக்கிற மாதிரி தெரியுதே, தொழுகையை விட போற மாதிரி தெரியுதே, தொழுகையில அலட்சியம் வர மாதிரி தெரியுதே, ஒரு பாவத்தை பேசுறதுக்கு யோசிக்காம போய் பேசிக்கிட்டு இருக்கிறோமே, இப்படி உங்க மனசு தோணும் பொழுது சுன்னத்தான நோன்பை பிடிச்சிடுங்க. ஒரு திங்கள் வியாழன் நோன்பரை சொல்ல கட்டுத்தராங்க, அதை பிடிச்சிங்கன்னா அந்த மனக்கட்டுப்பாடு திரும்ப நமக்கு ரீசார்ஜ் ஆயிடும். மாசத்துல 3 நாள் நோன்பு இருக்கு, அதை பிடிச்சிங்கன்னா திரும்ப ரீசார்ஜ் ஆயிடும். இப்படி இந்த சுன்னத்தான நோன்புகள் இருக்குல்ல, நோன்புனாலே ரமலான் மாசத்தினுடைய நோன்பு மட்டும் இறைச்ச தரக்கூடியது கிடையாது. எல்லா நோன்புமே ரசூலா பொதுவாகத்தான் சொன்னாங்க. ஒசியாமு ஜுன்னா, நோன்புங்கிறது கேடயம்னு ரசூலா பொதுவாகத்தான் சொன்னாங்க. அதனாலதான் திருமணம் வைப்பதற்கு யாருக்கு சக்தி இல்லையோ அவங்க நோன்பு வைத்து உங்க கற்பை காத்துக்கொள்ளுங்கள் ஏன் சொன்னாங்க? அந்த நோன்பு கடமையான நோன்பு கிடையாது, அது சுன்னத்தான நோன்பு. அது ரசூலா சொன்ன மேலதிகமான உபரியான நோன்பு தான். ஏன் ரசூலா அதை இளைஞர்களுக்கு கட்டளை போடுறாங்கன்னா, அதில் மனக்கட்டுப்பாடு வரும், பாவத்திலிருந்து விலகி நிற்கிற நிலை வரும்.
அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய அந்த இறையச்சம் பூஸ்ட் ஆகும், ரீசார்ஜ் ஆகும். அப்ப இத ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத்தராங்க. அப்ப திங்கட்கிழமை வியாழன் திங்கள் வியாழன் இது ரசூலுல்லாஹ் காட்டி தந்த ஒரு சுன்னான நோன்பு. அதே மாதிரி மாதத்தில் 3 நாட்கள் பிடிக்கின்ற நோன்பு, சுன்னத்தான நோன்பு, இதெல்லாம் நாம ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி அப்பப்ப இதை பிடிச்சுக்கிட்டோம்னா நம்முடைய மன கட்டுப்பாடு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா நம்ம அதை விட்டோம்னா ஒரு தடவை அலட்சியம் வரும் பொழுது அந்த அலட்சியத்தை அப்படியே விட்டு அடுத்த ரமலான்ல பாத்துக்குவோம், பள்ளிவாசலுக்கு போகணுமா அடுத்த ரமலானுக்கு போவோம், தர்மம் செய்யணுமா அடுத்த ரமலான்ல பண்ணிப்போம், குர்ஆன் ஓதணுமா எங்க கிடக்குதுன்னே தெரியல, எங்க வச்சனே தெரியல, இப்படி இருந்துட்டோம்னா அவ்வளவுதான். ஒரு அலட்சியத்துக்கு இடம் கொடுத்துட்டோம்னா ஒவ்வொரு படியா இறங்கி பழைய குருடி கதவை திரடிம்பாங்கல்ல, அது மாதிரிதான் எல்லா பாவமும் திரும்ப வந்துடும். ரமலான் மாசத்துல எப்படி இருந்தோங்கிறதையும் மறந்துடும். அப்ப ரமலான் கற்றுத்த பாடம் இதுதான். இந்த பாடத்தை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தி இந்த ரமலான் நம்மை பக்குவப்படுத்தி விட்டு செல்ல வேண்டும். அதை ஒரு நாட்கள் தான் கடந்து இருக்குது. இந்த நாட்கள்ல நாம கற்று கண்ட பாதை ஏனைய நாட்களிலையும் தொடர்வதற்கு இந்த வழிமுறைகளை நாம கையாண்டோம் என்றால் நம் வாழ்நாள் முழுவதும் இந்த பாடம் நமக்கு தொடரும். அல்லாஹ் அதற்கு நம் வாழ்நாள் முழுவதும் வாய்ப்பளிப்பானாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.